பாதி ராத்திரியில தனியா இருக்கும்போது ராஜா சாரோட ஒரு பாட்டு உங்க காதுல விழுந்து உங்களையும் அறியாம கண் கலங்க வச்சிருக்கா? இல்லைன்னா ஒரு பஸ் பயணத்துல ஜன்னல் ஓரமா வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது அவரோட இசை மட்டும் பின்னணியில் லைட்டா ஓட இந்த உலகத்தையே மறந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கார்ல எவ்வளவு லாங் ட்ரிப்பா இருந்தாலும் நமக்கு ராஜா சார் சாங்ஸ் இருக்கும்போது என்னடா லாங் ட்ரிப், எட்ரா வண்டியன்னு அண்ணாமலை ஸ்டைல யோசிச்சது உண்டா? இது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்ல, இது வெறும் மேஜிக்னு சிம்பிளா சொல்லிட முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல், சீக்கிரட்டான மொழி இருக்கு. நம்ம மூளையோட நரம்புகள் கிட்ட பேசுற ஒரு ரகசிய மொழி அது. இளையராஜா அந்த மகா கலைஞன் எப்படி தன்னோட மியூசிக் மூலமா நம்மள ஒரு மாதிரி ஹிப்னடைஸ் பண்ணிடுறாரு. நாம ஏன் திரும்ப திரும்ப அவரோட பாட்டையே தேடி போறோம்? சிலர் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, சிலர் இது ஒரு போதை மாதிரிம்பாங்க. ஆனா உண்மையில நாம உணர்ச்சிகளையும் அறிவியலையும் ஒண்ணா சேர்க்கிற ஒரு பாலம் தான் அவரோட இசை. அந்த பாலத்துல பயணம் செஞ்சு இளையராஜா எப்படி நம்மள அவருக்கு அடிமையாக்குறாருன்ற ஒரு 3 முக்கியமான ரகசியங்களை இப்போ நான் விரிவா சொல்ல போறேன். ரெடியா? யோசிச்சு பாருங்களேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டு இன்னைக்கும் 2K ஜென்சிஸ்னு அவங்க மியூசிக் எல்லாம் தவிடுபடியாக்கி சக்க போடுது. ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்த ஒரு மனுஷனால லண்டன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவையே எப்படி கண்டக்ட் பண்ண முடிஞ்சது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் திறமை மட்டும் இல்லை, நம்ம மனசோட ஆழம் வரைக்கும் போகிற ஒரு மியூசிக் சயின்ஸ். அந்த சயின்ஸோட 3 தூண்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, த ஹிப்னாட்டிக் மெலடிஸ். ராஜா சார் மியூசிக்கு நம்ம அடிக்ட் ஆகிறதுக்கு முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட மெலடிஸ். ஒரு பாட்டை கேட்டதும் அதோட டியூன் ஆணி அடிச்சா மாதிரி மனசில் பதியறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நாள் முழுக்க அதே டியூனை நீங்கள் முணுமுணுத்துட்டே இருப்பீங்க. இதுக்கு பேர் தாங்க இயர்வாம். இந்த இயர்வாமை உருவாக்குறதுல ராஜா சார் ஒரு மாஸ்டர். அது எப்படி சாத்தியம்? ஒன்று, சிம்பிளிசிட்டி. அவரோட மெலடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதே நேரம் நம்ம மனசை அப்படியே இழுக்கிற சக்தி அதுக்கு உண்டு. ஒரு குழந்தை கூட ஈஸியாக பாடக்கூடிய மெட்டா அது இருக்கும். இந்த எளிமை தான் நம்ம மூளை அந்த மெலடியை டக்குன்னு பிடிச்சிருக்க காரணம். 2வது, இசை உளவியல். ராஜா சார் வெறும் மெட்டுக்களை உருவாக்குறதில்ல, அவர் உணர்ச்சிகளை உருவாக்குறார். தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் யாரும் பெருசாக பயன்படுத்தாத இசை வடிவங்களையும் வெஸ்டர்ன் மியூசிக்கோட அம்சங்களையும் ரொம்ப இயல்பாக கதைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவார். உதாரணமாக, பூங்கதவையை தாழ்த்திரவாய் பாட்டில் சோகத்தையும் ஏக்கத்தையும் கொண்டு வர்றதும், செந்தர பூவை பாட்டில் துள்ளலையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர்றதும் வெறும் மியூசிக் டெக்னிக் இல்லை, அது ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக். ஒவ்வொரு இசை அமைப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை கிளறி விடுற தன்மை இருக்கும். சோகமாக இருக்கும்போது தென்பாண்டி சீமையிலே பாட்டை கேட்டால் நம்மையும் அறியாமல் கண்கள் கலங்கும். ஹாப்பியாக இருக்கும்போது ராக்கமாக்கை தட்டு மாதிரி பாட்டு நம்மளை ஆட வைக்கும். இதுக்கு பேர் மூட் காங்குவன்ஸ். அதாவது நம்ம மனநிலைக்கு அவரோட இசை கரெக்டாக பொருந்தி போகிறதுனால அந்த பாட்டு நம்மளோட சொந்த அனுபவம் மாதிரி தெரியும். 3வதா, எதிர்பாராத ட்விஸ்ட். ராஜா சாரோட மெலடி ஒரு நேர்கோட்டில் போகாது. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வளைவில் திரும்பி நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும். இளைய நிலா பொழிகிறதே பாட்டோட பல்லவி ஒரு ரூட்டில் போனால் அதனோட சரணம் நம்மளை மொத்தமாக வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுற மியூசிக்கல் திருப்பங்கள் நம்ம மூளையில் டோபமைன்னு சொல்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோனை சுரக்க வைக்குது. இதனால் அந்த பாட்டையும் மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்னு ஒரு ஆசை வருது. இதுதான் ஹிப்னட்டிசத்தோட முதல் படி. ஒரு சிம்பிள் மெலடி வழியாக நம்மளை கவர்ந்து இசை வடிவங்கள் மூலமாக நம்ம உணர்ச்சிகளோட பேசி திடீர் திருப்பங்கள் கொடுத்து நம்மளை பரவசப்படுத்தி அவரோட இசை உலகத்துக்குள்ளே மெதுவாக நம்மளை இழுத்துக்கிறாரு. நம்பர் 2, ஆர்கெஸ்ட்ரேஷன் தட் லேயர்ஸ் எமோஷன்ஸ். ராஜா சார் இசைக்கு நம்ம அடிமையாகிறதுக்கு 2வது காரணம் அவரோட ஆர்கெஸ்ட்ரேஷன். ஆர்கெஸ்ட்ரேஷனில் இவர் ராஜா இல்லை, எம்பரர். இவரோட ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒரு பெயிண்டிங்கோட ஒப்பிடலாம். சிங்கரோட குரல் தான் அந்த படத்தோட மெயின் உருவம்னா, ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் அந்த உருவத்தை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்ட் தான் படத்துக்கு உயிரையும் ஆழத்தையும் கொடுக்குது. நீங்கள் தளபதி படத்தில் வர சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டை ஒரு தடவை ஹெட்ஃபோனில் கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா, எஸ்பிபியும் ஜானகியும் ஒரு பக்கம் காதல் மொழி பேசிக்கிட்டே இருக்கும்போதே பேக்ரவுண்டில் ஒரு வயலின் கூட்டம் ஒரு சோக கதையை சொல்லும், இன்னொரு பக்கம் ஒரு டென்ஷனை உருவாக்கும், புல்லாங்குழல் ஒரு ஆறுதல் கொடுக்கும். ஸோ ஒரே நேரத்தில் காதல், சோகம், பதற்றம், ஆறுதல்னு எல்லா உணர்ச்சிகளையும் லேயர் லேயராக அமைச்சிருப்பாரு. இந்த மியூசிக் லேயர்ஸ் முதல் தடவை கேட்கும்போது நம்ம கவனத்துக்கு வராது, ஆனால் நம்ம ஆழ் மனசு, அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை உள் வாங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பாட்டை 100வது தடவை கேட்கும்போதும் அப்போ கூட இப்படி ஒரு வயலின் பீஸ் இதில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. பல 100 தடவை கேட்ட அப்புறமும் இந்த பேஸ் கிட்டார் லைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அசந்து போவீங்க. இதுதான் ராஜா சாரோட மேஜிக். அவர் ஒரு பாட்டை ஒரே தடவை கேட்டு முடிக்கிற மாதிரி உருவாக்க மாட்டார். ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு புது உணர்ச்சி லேயரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இது ஒரு புதையல் வேட்டை மாதிரி. இந்த புதையல் வேட்டை தான் 100 தடவை கேட்ட பாட்டை கூட 101வது தடவை கேட்க வைக்குது. முதல் மரியாதை படத்தோட பிஜிஎம் நினச்சி பாருங்க. சிவாஜி சார் தனியாக ஆத்தங்கரையில் நடந்து போவார். அப்போது ஒரே ஒரு புல்லாங்குழல் சத்தம் போதும், அந்த மொத்த தனிமையும் ஏக்கத்தையும் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம நெஞ்சில் இறக்கிடும். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் பயன்படுத்துகிற விதம். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் வர்ற கவுண்டர் பாயிண்ட் டெக்னிக்கை தமிழ் சினிமா மியூசிக்கில் ரொம்ப இயல்பாக நம்ம ராஜா சார் நம்ம கொடுத்துருக்காரு. கவுண்டர் பாயிண்ட்னா ஒரே நேரத்தில் 2 இல்லை அதுக்கு மேலே வேறு வேறு மெலடிகள் ஒன்றோட ஒன்று மோதாமல் அழகாக சேர்ந்து பயணிக்கிறது.
மெட்டி ஒலி காற்றோட பாட்டில் ஜானகி அம்மா ஒரு மெலடி பாடும்போதே கோரஸ் இன்னொரு தனி மெலடி பாடும். ஆனால் ரெண்டும் சேர்ந்து கேட்கும்போது ஒரு தெய்வீக ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி சிக்கலான இசையமைப்புகள் நம்ம மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த மியூசிக் புதிரை விடுவிக்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது. ஒரு கஷ்டமான கணக்கை போட்டு முடிக்கும்போது ஒரு சந்தோஷம் வருமே, அந்த மாதிரி. இந்த மன நிறைவுக்காகவே நம்ம மூளை திரும்ப திரும்ப அவரோட இசையை தேடி போகுது. இப்போது நாம் 2 காரணங்களை பார்த்துட்டோம். மெலடி எப்படி நம்மளை ஹிப்னாட்டிசம் பண்ணுது, ஆர்கஸ்ட்ரேஷன் எப்படி நம்மளை அடிமையாக்குதுன்னு. உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா சார் பாட்டில் நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சத்தத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சுருந்தீங்கன்னா என்னென்ன மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ராஜா சார் மியூசிக் பற்றின வீடியோஸ், மியூசிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தெரிஞ்சுக்க உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்பர் 3, சைக்கலாஜிக்கல் ஸ்டோரி டெல்லிங் த்ரூ பிஜிஎம். ராஜா சார் நம்மளை அடிமையாக்கிறதுக்கு 3வது மற்றும் ரொம்பவே ஆழமான காரணம் அவரோட பின்னணி இசை, அதாவது பிஜிஎம். ஒரு படத்தில் டைலாக் சொல்ல தவறினதை, ஆக்டர்ஸ் முகத்தில் காட்ட தவறினதை ராஜா சாரோட பிஜிஎம் சொல்லிடும். அவர் சீனுக்கு மியூசிக் போடுறதில்ல, அந்த கேரக்டரோட மனசுக்கு மியூசிக் போடுறாரு. முள்ளு மலரும் படத்தில் தங்க மேலே உயிரே வச்சிருக்கார் ரஜினி. அவர் காதலிக்கிறான் தெரிஞ்சதும் உடஞ்சி போவார். அப்போது ஒரு டைலாக் கூட இருக்காது. ஆனால் ராஜா சாரோட இசை ஒலிக்கும். அந்த மியூசிக்கில் கோபம், இயலாமை, பாசம், ஏமாற்றம்னு எல்லா உணர்ச்சியும் கலந்துருக்கும். அந்த இசை தான் காளியோட மனசை ஒரு எக்ஸ்ரே எடுத்த மாதிரி நமக்கு காட்டும். நம்ம மூளையில் மிரர் நியூரான்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர் ஒரு உணர்ச்சியை காட்டும்போது அதே உணர்ச்சியை நமக்கு வர வைக்கிறது தான் இந்த மிரர் நியூரான்களோட வேலை. ராஜா சாரோட இசை இந்த மிரர் நியூரான்களை பயங்கரமாக தூண்டிவிடும். ஸ்க்ரீனில் அழகிற கேரக்டருக்காக நாம் அழறதில்ல, அந்த அழுகையோட வலியை ராஜா சார் இசை ஒரு நல்ல டாக்டர் மாதிரி குழந்தைக்கு தெரியாமல் ஊசி ஏற்றுறதால தான் நாம் அழறோம். நாயகன் படத்தோட தீம் மியூசிக் எடுத்துக்கோங்க. வேலுக்கு நாயக்கரோட என்ட்ரியில் இருந்து அவரோட இறப்பு வரைக்கும் அந்த ஒரு மியூசிக் பீட் அவரோட முழு வாழ்க்கையையும், வலிமையையும், அதிகாரத்தையும், தனிமையும் சொல்லிடும். ஒரு நாவலை படிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரோட முழு சைக்கலாஜியையும் நம்மளால் அந்த இசையை வச்சு உணர முடியும். இன்னொரு சைக்கலாஜிக்கல் விஷயம் நாஸ்டால்ஜியா, அதாவது கடந்த காலத்தை பற்றின ஒரு ஏக்கம். இளையராஜா சாரோட இசைங்கிறது 90s 80s கிட்ஸுக்கு வெறும் பாட்டுங்க இல்லை. அது அவங்களோட சின்ன வயசு, அது அவங்களோட முதல் காதல், அது அவங்களோட காலேஜ் நாட்கள். ஒவ்வொரு பாட்டோடையும் ஒரு நினைவு, ஒரு ஞாபகம் சேர்ந்தே இருக்கும். பருவமே புதிய பாடல் பாட்டை கேட்கும்போது உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வரலாம். இதே ஒரு கோவில் பாட்டை கேட்கும்போது நீங்கள் சந்தித்த ஒரு இழப்பு நினைவுக்கு வரலாம். ராஜா சார் இசை ஒரு டைம் மெஷின் மாதிரி வேலை செய்யுது. அது நம்மளை நம்ம கடந்த காலத்தோட சந்தோஷமான, சோகமான நிமிஷங்களுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போகுது. அந்த நினைவுகளில் மூழ்கிறது ஒரு சுகமான அனுபவம். அந்த சுகத்துக்காகவே நாம் திரும்ப திரும்ப அவரோட இசையை கேட்கிறோம். அது ஒரு இமோஷனல் அடிமைத்தனம். ராஜா சாரை பற்றி ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் ஒரு சீனை ஒரே தடவை தான் பார்த்துட்டு எந்த நோட்ஸும் எடுக்காமல் நேராக மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னு. ஏன்னா அவர் ஒரு சீனை ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறதில்ல, அந்த கேரக்டராகவே மாறி அதோட உணர்ச்சிகளை உள்வாங்கிட்டு இசையமைக்கிறார். அதனால தான் அவரோட இசை இவ்வளோ உண்மையாக மனசுக்கு நெருக்கமாக இருக்குது. மொத்தத்தில் ராஜா சார் மியூசிக் நம்மளை கட்டி போடுறது ஏதோ மேஜிக் இல்லை, அது ஒரு பக்கா சயின்ஸ். ஹிப்னாட்டிக் மெலடிகள் மூலமாக நம்ம கவனத்தை இழுத்து, சிக்கலான ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர்ஸ் மூலமாக நம்ம அறிவுக்கும் ஆழ் மனசுக்கும் வேலை கொடுத்து, ஒரு புதையல் வேட்ட அனுபவத்தை கொடுத்து, கடைசியாக கதை சொல்கிற பிஜிஎம் மூலமாக நம்ம உணர்ச்சிகளோடும் நினைவுகளோடும் நேராக பேசி நம்மளை முழுசாக ஆக்கிரமிச்சுக்கிறாரு. அவரோட இசை வெறும் மெட்டுக்களோட கலவை மட்டும் இல்லை, அது மனுஷனோட சைக்கலாஜியை பற்றின ஆழமான புரிதல். ஒருத்தரோட தனிமையை, காதலை, கோபத்தை, சந்தோஷத்தை, ஏக்கத்தை எப்படி இசையாக மாற்றணும்னு தெரிஞ்ச ஒரு மாபெரும் கலைஞனோட வெளிப்பாடு. இதனால தான் 50 வருஷம் கழிச்சும் 1000 டெக்னாலஜி மாறினாலும் இசைஞானியோட இசை மட்டும் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு தாவி தாவி போயிட்டே இருக்கக்கூடிய லைஃப் லாங் மியூசிக்கல் ட்ரெஷர். இந்த இசை பயணம் தொடரும். நாம் இருக்கோமோ இல்லையோ, இருக்கோ இல்லையோ, காற்று இருக்கிற வரைக்கும், கேட்க காது இருக்கிற வரைக்கும் ராஜா சார் இசை வில் ஸ்டே இன்டாக்ட். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு பிடிச்ச, உங்களை பாதித்த ராஜா சார் பாட்டு எது, ஏன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.